Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlil lahu fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. Ya ayyuhan nas ittaqu rabbakum alladhi khalaqakum min nafsin wahidah خلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. ஆகுது என்ற ஒரு சொல்லை கொண்டு இந்த பிரபஞ்சத்தையும் கோடானங்கோடி ஜீவராசிகளையும் படைத்து வளர்த்து பரிபாலித்து வரும் எல்லாம் அல்ல அல்லாஹ்வை புகழ்ந்தவனாகும். வார்த்தையிலே சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை திருமறை குர்ஆன் என்றும் வழிகாட்டுதல்களிலே சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலாகும். இவை இரண்டும் தவிர்த்து இந்த மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்படும் ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளும் சடங்கு சம்பிரதாயங்களும் பித்அத் எனும் அனாச்சாரமாகும். யாரெல்லாம் அதை பின்பற்றுகிறார்களோ அது அவர்களை நரகிலே கொண்டு போய் சேர்க்கும் என்ற அன்னலம் பெருமானாரின் எச்சரிக்கையை நினைவு கூர்ந்தவனாகும். எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் கருணை நம்மை எல்லாம் நேர்வழிப்படுத்த வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தினர் மீதும் அவர்களை தன்னால் இயன்ற அளவு அப்படியே பின்பற்றி வாழ்ந்த அத்துணை மக்களின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மாவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இங்கு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்யும். இன்றைய ஜும்மாவினுடைய உரையாக ஏன் வணக்கங்கள் என்ற தலைப்பை நாம் தேர்வு செய்திருக்கின்றோம். இந்த தலைப்பிற்குள்ளே வணக்கம் ஏன் நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, அந்த வணக்கத்திலே நம்முடைய நிலைகள் என்ன, ஏன் அந்த வணக்கத்திலே நமக்கு ஒரு சுமத்தம் இருக்கிறது என்பதையெல்லாம் உள்ளடக்கியதாகத்தான் இந்த உரையை நாம் பார்க்கவிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் இந்த வணக்க வழிபாடுகளை உலகத்திலே மனிதர்களை சிரமப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தவில்லை, நம்மை துன்பப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தவில்லை.
அல்லாஹ் பல்வேறு விதமான சட்டங்களை இந்த மனிதனுக்கு கொடுத்திருக்கின்றான். அந்த சட்டங்களை எல்லாம் முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் நமக்கு இது போன்ற வணக்க வழிபாடுகள் அவசியம். அதே போல பல பேர் பாவத்திலே மூழ்கி இருப்பார்கள். இந்த பாவத்திலிருந்து என்னால் மீள முடியவில்லை, பாவத்திலிருந்து விலகி இருக்க முடியவில்லை என்பதெல்லாம் சொல்வதை பார்க்கிறோம். அப்ப அப்படிப்பட்ட நபரிடத்தினுடைய வாழ்க்கையை உன்னிப்பாக நாம் கவனித்து பார்த்தோமே ஆனால் அவருடைய வாழ்க்கையில் வணக்க வழிபாட்டிலே மிகப்பெரிய குறை இருப்பதை நாம் எல்லாம் பார்க்க முடியும். அப்ப இந்த வணக்கங்கள் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளைகளை, தூதருடைய போதனைகளை நிறைவேற்றுவதற்கும் நம்முடைய மனதை அமைதிப்படுத்துவதற்கும் அல்லாஹ் நமக்கு விதித்திருக்கக்கூடிய கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கு உறுதுணையாகத்தான் அல்லாஹ் இந்த வணக்க வழிபாடுகளை கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் இந்த வணக்க வழிபாடுகளை மகிழ்ச்சியோடு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்கின்ற உல தூய்மையோடு ஒரு மன மகிழ்வோடு வந்து தொழுபவர்கள் என்று பார்த்தோமையானால் குறைவான நபர்கள் தான் இருக்காங்க. பெரும்பாலானவர்களும் முஸ்லிமா பிறந்துட்டோம், நம்ம ஏகத்துவாதியா இருக்கிறோம், நம்ம தொழுது ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல வரவங்க தான் அதிகமா இருக்காங்களே தவிர அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறணும், அவன் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய பாக்கியத்திற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நன்றி உணர்வோடு வந்து தொழக்கூடியவர்கள், வணங்கக்கூடியவர்கள், வணக்க வழிபாடுகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடியவர்கள் மிக மிக குறைவு. ஏன் இப்படி மனிதனுக்கு வந்து அந்த வணக்க வழிபாட்டுல வந்து குறைபாடு இருக்கு அப்படின்னு பார்த்தோம் என்று சொன்னால், மனிதன் என்ன நினைக்கிறான்னா, எல்லா மனிதனுடைய மனநிலையும் எப்படி இருக்குன்னா, எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அதற்கான கூலி உடனே கிடைக்கணும். இது மனிதனுடைய மனநிலை. எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் உடனே அதுக்கான பலனை கையில் அனுபவிச்சது, அதுதான் அவனுடைய நோக்கமாக இருக்கிறது. இப்ப இந்த வணக்க வழிபாடுகளை எடுத்த வரைக்கும் அவன் என்ன நினைக்கிறான்னா, வறுமைன்னு ஒண்ணு இருக்கு, மரணம்னு ஒண்ணு இருக்கு, அதெல்லாம் நடந்த பிறகுதான் அல்லாஹ் விசாரிச்சு அதற்கு பிறகு என்ன செய்வான், இதற்கான பலன்கள்லாம் கொடுப்பான். இந்த உலகத்தினுடைய பலன்கள் அப்படி இல்லை அப்படின்னு அவன் நினைக்கிறான். வணக்கங்கள் செய்யறோம், நன்மை இருக்கு, அதெல்லாம் நம்புறோம், நம்பிதான் பள்ளிவாசல் போறோம், நம்பிதான் எல்லா விதமான காரியங்களும் செய்கிறோம். இருந்தாலும் மனுஷன் எப்படி இதுல தொய்வு வர்றதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், அவன் நினைக்கிறான் இதனுடைய கூலி வந்து இப்ப கிடைக்காது, மறுமையில கிடைக்கும். நம்ம 20 வருஷம் வாழணும், 40 வருஷம் வாழணும், 60 வருஷம் வாழணும், அதற்கு பிறகு மரணம் வரணும், அதற்கு பிறகு மன்னரை வாழ்க்கை இருக்கு, அதற்கு பிறகு மறுமையினுடைய விசாரணை இருக்கு, அதுல பல்லாயிரம் ஆண்டுகள் அங்க நிக்கணும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லி அதற்கு பிறகு இதனுடைய நன்மைகள் எல்லாம் நமக்கு வந்து சேரும் என்று நினைக்கும் பொழுது மனிதன் என்ன செய்யலாம், இதுல ஒரு தொய்வு ஏற்படுது. ஆனா உலக விஷயங்கள் அப்படி ஏற்படுதுல. காலையில எந்திரிச்சான் ஒரு 6 மணி 7 மணி 7:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வேக வேகமா சாப்பிட்டுட்டு, சாப்பிட்டதும் சாப்பிடாம பஸ்ஸை பிடிச்சு போய் ஏதாவது ஒரு வேலையை பார்க்க போறான். ஏன் இவ்வளவு வேகமா போறான்? மாசம் முடிஞ்ச ஒரு சம்பளம் கிடைக்கும், அந்த சம்பளத்தை வாங்கினாதான் நமக்கு வந்து பல்வேறு தரப்பட்ட தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு அது உதவியா இருக்கும்னு கஷ்டப்படுறதுக்காக ஓடுறான். அங்க போய் காலாடிட்டு படுத்து தூங்குறதுக்காக போகல, பயங்கரமான கஷ்டம். பட்டணம் அடிக்கணும், செருப்பை தொலைச்சு வைக்கணும், சாணாவை கட்டணும், இப்படி பல வேலைகள் பார்க்கலாம். ஆனா இந்த கஷ்டங்களை எல்லாம் அவன் ஏன் மறந்துட்டு அதை செய்யறான்னா அதனுடைய பலன் கிடைக்கிறது. அதே போல பெண்கள் எடுத்துக்கொள்ளுங்க, இந்த பிரசவம் என்பது மிக கடுமையான ஒரு வேதனையை தரக்கூடியதாக இருக்கு. பல மாதங்கள் அந்த குழந்தையை சுமக்கிறாங்க, அதனுடைய வாந்தி வரும், சரியா சாப்பிட முடியாது, வேலைகள் செய்ய முடியாது, பல கஷ்டங்கள் இருக்கும். எல்லாத்தையும் தாங்கி கொண்டு 10 மாதங்கள் சுமந்து அந்த பிள்ளை என்ன செய்யறாங்க, மீண்டு எடுக்கிறாங்க. மீண்டும் இன்னொரு குழந்தை பெற்றெடுக்கிறதுக்கு அவங்க தயாராங்க. ஏன்? 10 மாதங்கள் நம்ம கஷ்டப்பட்டா கூட ஒரு குழந்தை, அழகான குழந்தை கிடைக்குது, அதனுடைய சிரிப்பு, அதனுடைய மனதை பேச்சுக்கள், அதனுடைய செயல்பாடுகள் எல்லாம் எனக்கு வந்து இன்பத்தை தரக்கூடியதாக இருக்கு. அப்ப அந்த குழந்தை வேணும்னா இந்த 10 மாத சிரமங்களையும் நாம் சுமந்துவதற்கு தயாராக இருக்கிறேன்னு சொல்லி அவங்க இருக்கிறாங்க. அப்ப இந்த உலகத்துல எல்லாமே அப்படிதான். அதே போல ஆட்டோ ஓட்டுறவங்களா இருக்கட்டும், எலக்ட்ரீஷியனா இருக்கட்டும், போய் ஒரு படுப்பு மாட்டினா 150 ரூபா, ஒரு ஃபேன் கைட்டு மாட்டினா 200 ரூபா, நம்மளுக்கு உடனே கிடைச்சிருது. அதே போல தொழுகைக்கு கிடைக்குமா? நான் வந்து ஒரு 4 இடத்துல தொழுகிறேன், உடனே டக்குனு ஜிபேல ஒரு 500 ரூபா, ஒரு 100 ரூபா, 200 ரூபா, ஒரு திக்குகள் ஓதுனா 1000 ரூபா, இப்படி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு மனிதன் நினைக்கிறான். அப்ப அதனாலதான் அவனுடைய வணக்க வழிபாடுகள்ல ஒரு தொய்வு இருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். அது ஆனா உலக விஷயத்துல அப்படி இல்லை. இப்ப இந்த ஜும்மா இருக்கு, ஜும்மாவுடைய ஆரம்பிச்சு இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, எத்தனை பேர் வந்திருக்கிறோம்? முன்னேரத்துல எத்தனை பேர் வந்தோம்? ஜும்மாவுக்கு என்ன நன்மை சொல்லப்பட்டிருக்கு? முதல் நேரத்தில் வரக்கூடியவர்களுக்கு ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை, 2ஆம் நேரம் வரக்கூடியவர்களுக்கு மாடு, 3ஆம் நேரம் வரக்கூடியவர்களுக்கு ஆடு, அடுத்தது கோழி, கோழி முட்டை. இது எத்தனை ஜும்மா பயன்கள் திரும்ப திரும்ப இந்த நன்மை சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ஏன் முன்கி அடிச்சு வர்றதில்ல? இதே ஒரு ஒட்டகத்தை வாங்கி வாசல்ல கட்டி போட்டு ஒரு 10 ஒட்டகம், யாரு முதல் நேரத்துல வர்றாங்களோ 10 பேருக்கு 10 ஒட்டகம், அடுத்த நேரம் வரவங்களுக்கு மாடு, அடுத்த நேரம் வரவங்களுக்கு ஆடுன்னா எப்படி வருவாங்க?
முன்னாடியே வந்து உட்கார்ந்துருவாங்க, காலையிலேயே வந்து கூட உட்கார்ந்துருவாங்க. அப்ப அந்த பொருள் வந்து உடனே கைக்கு கிடைக்கும், அதனுடைய பலனை உடனே அனுபவிக்க வேண்டும் என்ற மனிதனுடைய எண்ணம் தான் வணக்க வழிபாடுகள் சுணக்கத்தை ஏற்படுது. அப்படி அல்லாஹ் சொல்லவே இல்லை. அல்லாஹ் வந்து உலகத்திலையும் நன்மை இருக்கு, மறுமையிலும் நன்மை இருக்கு. உலகத்துல நன்மை இல்லையா? வணக்க வழிபாடு செய்யறதுனால, அல்லாவை வணங்குவதனால, அவன் இருக்கக்கூடிய பல கட்டணங்களை நிறைவேற்றினால உலகத்தில் நன்மை இல்லையானா அப்படி எதுவுமே கிடையாது. அவ்வளவு நன்மைகள் இருக்கிறது. மறுமை நன்மை பெரியது. உலகத்தின் நன்மையே இல்லையானா அப்படி அல்லாஹ் எந்த இடத்துலயுமே சொல்லல. நம்மதான் அப்படி ஒரு கருத்தை புரிஞ்சு வச்சுக்கிட்டு இப்படி தொழுதோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு இன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம்ல. உலகத்துல வேலைக்கு போறதுனால, இன்னும் சில காரியங்களை செய்யறதுனால சில நன்மைகள் வருது. தொட போறதுன்னா அந்த முதலாளி விட மாட்டாரு. அந்த நேரத்தில் சில பேருக்கு வேலை கிடைக்காது. அந்த தொழுகையை நிறைவேற்றதுனால பல இன்னல்களை சந்திக்க வேண்டியது வரும். கடைகள்ல பிரச்சனை வரும். இந்த பிரச்சனைலாம் நமக்கு எதுக்கு? ஏற்கனவே கிடைக்கக்கூடிய இன்பத்தையும் தடுக்கக்கூடியதாக இந்த அமல்கள் இருக்கிறது, இந்த வணக்க வழிபாடுகள் இருக்கிறது என்று நினைக்கும் பொழுதே அவனுக்கு என்ன செய்யுது? அந்த வணக்க வழிபாடுகள்ல இருக்கக்கூடிய ஆர்வம் குறையக்கூடியதை பார்க்கணும். ஆனா அல்லாஹ் அப்படி சொல்லல. 65வது அத்தியாயத்தினுடைய 2வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யார் அல்லாஹ்வை அஞ்சி அவனுடைய கட்டளைகளை ஏற்று நடத்துகிறார்களோ அவர்களுக்கான வழிமுறைகளை, ரிஸ்கை, பழக்கத்தை நான் தருவேன் என்றாங்க. ரிஸ்க் என்பது சாப்பாடு மட்டும் கிடையாது. நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல விஷயங்களும் ரிஸ்காக வரும். அப்ப அதையெல்லாம் அல்லாஹ் தரங்கிறானே, அப்ப அந்த வழிமுறை எங்கேருந்து கிடைக்கிறது? மறுமையில் இருக்கக்கூடிய வழிமுறையா? கிடையாது. உலகத்தில் தரக்கூடியதை பற்றி தான் அந்த வசனம் பேசுகின்றது. அப்போ உலகத்திலையும் அல்லாஹ் என்ன செய்யலாம்? பல்வேறு நன்மைகளை நமக்கு தருகிறான். நம்ம வந்து அமல்களை செஞ்சா கூட அந்த அமலுடைய நன்மை உலகத்திலும் கிடைக்கும் என்பதை நம்ம என்ன செய்யணும்? முதல்ல விளங்கணும். அப்படி நினைச்சாதான் நம்ம வந்து அதை சரியாக செய்ய முடியும். ஆனா மனிதன் என்ன நினைக்கிறானா, அது நமக்கு இல்ல, வணக்க வழிபாடுகள் என்பது நமக்கானது இல்ல, அல்லாஹ்வுக்குரியது நினைக்கிறான். பெரும்பகுதி மனிதனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும்னா, நமக்கு அப்படின்னா அதுல ஈடுபாடு அதிகமா இருக்கும், பிறருக்கு என்று சொல்லிட்டா ஈடுபாடு குறையும். உதாரணத்துக்கு சொல்ல போனா, ஒரு கடையில ஒருத்தர் வேலை பார்க்கிறாரு. காலையில இருந்து மதியம் வரைக்கும் கடுமையான வேலை. 2 மணிக்கு ஓனர் என்ன செய்யறாரு? நீ கடையை பார்த்துருப்பா அப்படின்னு வீட்டுக்கு சாப்பிட போயிட்டாரு. இவர் என்ன செய்யறாரு? ஏறி மூட்டை மேல உட்காந்துக்குவாரு. உட்காந்துட்டு வர கஸ்டமருக்கு அந்த பொருள் இல்ல, இது இல்ல, அது இல்லைன்றவாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னா, காலையில இருந்து கடுமையான வேலை, இப்பதான் கொஞ்ச நேரம் ஓனர் வெளியில போயிருக்கிறாரு, அதனால நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிடுவோம். அந்த வரக்கூடிய வருமானங்கள் எல்லாம், அது வரக்கூடிய தொகைகள் எல்லாம் ஓனருக்கு போகக்கூடியது அப்படின்னு நினைக்கிறாரு. இதே அவர் ஓனர் இருந்தா என்ன செய்வாரு? இங்கே அந்த குடோனுக்கு போ, அந்த குடோனுக்கு போ, 2வது 3வது குடோனுக்கு போ, மேல ஸ்டூல போட்டு ஏறு, அதுல இருந்து எடு என்று சொல்லி வேலையை வாங்கிடுவாரு. ஏன்னா அது வரக்கூடிய வருமானம் தனக்கு என்று ஓனர் நினைக்கிறார். தனக்குங்கிறதுனால அது காட்டக்கூடிய ஈடுபாடு அதிகம். இதே அந்த தொழிலாளி இல்ல, 1000 ரூபாய்க்கு நீ பொருள் வித்தனா உனக்கு 300 ரூபாய் கமிஷன் அப்படின்னா அந்த வேலையை எப்படி பார்ப்பாரு? ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் வர்றதுக்கு அளவுக்கு அதுல உழைப்பு கொண்டு போடுவார். அதே மாதிரி தான் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்விற்குரியதை நினைக்கிறோம். அல்லாஹ்வுக்காக செய்யறோம், அல்லாஹ் தான் கட்டளை இட்டிருக்கிறான். அல்லாஹ்விற்காக நாம் செய்தாலும் அதனுடைய பலன் யாருக்கு? பலனை நாம தானே அறுவடை செய்ய போறோம். தொழுகையினுடைய பலனை, தொழுகை மற்ற நோன்புகளுடைய, தர்மத்தினுடைய, அதே போல திக்கர்களுடைய, மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்க பல வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்விற்காக நாம் செய்தாலும் கூட அதனுடைய பலன் யாரு கிடைக்க போறது? மறுமையில் நாம தான் அறுவடை பண்ண போறோம். அப்ப அந்த பொருள் நமக்குரியது. அப்ப விளக்கணும், தொழுகை என்பது எனக்குரியது, நோன்பு என்பது எனக்குரியது, திக்ர் என்பது எனக்குரியது என்பதை உணர்ந்து நமக்காக அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், அல்லாஹ்வுக்காக செய்யறோம், இருந்தாலும் அதனுடைய பலன் எனக்குரியது என்பதை விளங்கி அந்த செயலை செய்யும் பொழுதுதான் அதுல ஒரு ஆர்வம் இருக்கும், அதுல ஒரு ஈடுபாடு இருக்கும். அதோடு இந்த அமல்களை நாம் செய்தோம் என்று சொன்னால் அந்த அமல்கள் என்ன செய்யும்? நமக்கான இலகுவான பாதையை, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கு அது உதவியாக இருக்கும் என்பதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனா அதுல கவனம் இல்லாம நம்ம இருப்போம். அல்லாஹ் சொல்லி காட்டினா, எந்த ஒரு செயலை செஞ்சாலும் கவனத்தோடு செய்யணும். நம்ம ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு துவா சொல்லி கொடுத்திருக்காங்க. அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்தி. இறைவன் எப்படி வாங்க? இறைவா, உன்னை நினைப்பதற்கும், உனக்கு நன்றி செலுத்துவதற்கும், உன்னை அழகான முறையில் வணங்குவதற்கும் எனக்கு உதவி செய்ய நீங்க கேளுங்க. எப்படி வணங்கணுமா? அழகான முறையில அல்லாஹ் வணங்கணும். ஏன்னா வந்து கவனமற்ற தொழுவருக்கு கேடுதானே அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே போல தொழுகையை பற்றி சொல்லக்கூடிய எல்லா இடங்களிலும் யூதர்களை பற்றி, அந்த நஸ்ரானிகளை பற்றி சொல்லும் பொழுது எப்படி அவங்க தொழுவாங்களாம்? இதா சலாத்த காமு குசாலா. தொழுகைக்கு வந்து அவங்க நின்னாங்கன்னா எப்படி நிற்பாங்கன்னா, சோம்பேறிகளாக அவங்க நிற்பாங்க. அப்படி நீங்க தொழுகிறாதீங்கிறான். அப்ப எல்லா வணக்க வழிபாடுகளையும் செய்யப்படும் நம்ம எப்படி செய்யணும்? கவனத்தோடு அதை செய்யணும். அப்படி செய்தால் மட்டும்தான் அதனுடைய பலனை முழுமையாக நம்ம அறுவடை செய்ய முடியும். தொழுகிறோம், தொழுகை என்பது மிக முக்கியமான ஒரு அமல்.
செய்யும்? இன்ன சலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கர். தொழுகை உங்களை மானக்கேடான விஷயங்கள் இருந்து, வெட்கக்கேடான விஷயங்கள் இருந்து பாதுகாப்பு என்பதாக இறைவன் சொல்லி காட்டினான். நம்முடைய தொழுகை எப்படி இருக்கா? நம்முடைய தொழுகை நம்முடைய பாவத்தை தடுக்கக்கூடியதாக, நம்முடைய தொழுகை வெட்கக்கேடான மானக்கேடான செயல்களை விட்டு தடுக்கக்கூடியதாக இருக்கிறதா என்பதை நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? நம்முடைய உள்ளத்தை நம்மளே சீர்திருத்தி பார்த்துக்கணும், நம்மளே சுய பரிசோதனை செய்து பார்த்துக்கணும். நம்முடைய தொழுகை எப்படி இருக்கிறா? தொழுகையில் நாம் காட்டக்கூடிய அந்த நிலைப்பாடு எப்படி இருக்கிறது? ரொம்ப ரொம்ப அலட்சி, ரொம்ப பொதுபோக்கு. முதன்மையான வணக்க வழிபாடுகளை முதன்மையானது எது? தொழுகை. அப்ப அந்த தொழுகையில எந்த அளவுக்கு நம்ம ஈடுபாடு காட்டுறோம்? எத்தனை பேர் சரியா தொழுகிறோம்? சரியா தொழுகிறவங்களே முறையாக நபி அடிப்படையிலே தொழுகிறது எத்தனை பேர்? அது மன தூய்மையோடு, அதில் சொல்ல வேண்டிய செய்திகளை எல்லாம், திக்குகளை எல்லாம் நிதானமாக நிறுத்தி எப்படி நம்ம தொழுகிறோமா? தொழுகை எப்படி? 5 நிமிஷம் ஆயிடும், 5 நிமிஷத்துல தொழுதுட்டு போயிடும், 2 நிமிஷத்துல, 3 நிமிஷத்துல, 4 நிமிஷத்துல தொழுகக்கூடிய கூட பார்க்கணும். ஏதோ வந்தோம், உழுந்து எந்திரிச்சு போனோம். இப்படி போகிறதுனால அந்த தொழுகை மானக்கேடான விஷயங்களை நம்மளை பாதுகாக்குமா? பாதுகாக்காது. வெட்கக்கேடான விஷயங்களை பாதுகாக்குமா? பாதுகாக்காது. அதனாலதான் தொழுகிறாங்க, வட்டி விடுறாங்க, தொழுகிறாங்க, சினிமா பாக்குறாங்க, தொழுகிறாங்க, பாடல் கேட்கிறாங்க, தொழுகிறாங்க, மார்க்கத்தில் இருக்கக்கூடிய பல தீமையான தடுக்கப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்ப இந்த வணக்க வழிபாடு எப்படி நம்ம தீமையிலிருந்து தடுக்கும்? சிந்தனை பண்ணி பாருங்க. அப்ப இந்த வணக்க வழிபாட்டுல ரொம்ப கவனமாக இருக்கும். உதாரணமாக சொல்ல போனா, செய்தியில ஒரு செய்தித்தாள்ல வந்த ஒரு உண்மை சம்பவம், ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி வந்த சம்பவம். அதுல என்ன நடந்தா, ஒரு இன்ஜினியர் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில ஒரு வேலை பார்க்கிறாரு, பல வீடுகளை கட்டி கொடுக்கிறாரு. அவர் ஒரு 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் அந்த கம்பெனில ஒர்க் பண்றாரு. ஒர்க் பண்ணிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல விஆர்எஸ் வாங்கிட்டு போயிடலாம், போதும், இனிமே பேர குழந்தைகளோட இருப்போம், மனைவி மக்களோட இருப்போம், சொந்த பந்தங்களோட கொஞ்சம் மகிழ்ச்சியா காலத்தை கழிச்சுட்டு அப்படியே வணக்கத்துல ஈடுபட்டு நம்முடைய காலத்தை முடிச்சுக்கிடுவோம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. போய் லெட்டர் கொடுக்குறாரு. கொடுத்தோன்னா அந்த கம்பெனி ஓனர் என்ன செய்யறாருன்னா, வாங்கி வச்சுக்கிட்டு ஒரே ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, அதை மட்டும் நீங்க முடிச்சு கொடுத்துட்டு நீங்க விஆர்எஸ் வாங்கிக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. சொன்னாலும் இவருக்கு அதை ஏற்றுக்கொள்ள மனநிலை இல்லை. ஏன்னா இவர் விடுவிட்டு போயிடணும், நம்ம ஒரு அமைதியான ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழணும், இந்த ஒர்க் ப்ரெஷர் வேணாம், இந்த வேலை போதும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஆனா முதலாளி என்ன சொல்றாரு, இந்த ஒரு ப்ராஜெக்டை நீங்க முடிச்சு கொடுத்துட்டு தான் போகணும்னு சொல்லி கையில ஒப்படைக்கிறாரு. வேண்டாம் வருமா அந்த வேலையை கையில எடுத்து செய்யறாரு. டைல்ஸ், ஒரு மட்டமான டைல்ஸ் வாங்கி போட, பெயிண்ட் அடிச்சோம், அடிக்காம இருந்த பெயிண்ட் எல்லாம் போட்டு உப்பேத்தி விட்டு ஏதோ வேலையை முடிச்சோம் அப்படின்னு வீட்டை ஒழுங்காக கட்டாம ஏனோ தானு கட்டி விட்டுட்டு கொண்டாந்து சாவியை அவர் கையில கொடுத்துறாரு. கொடுத்துட்டு வந்துடுறாரு. கொஞ்ச நேரம் வச்சு ஓனர்கிட்ட போன் வருது. அவர் அழைக்கிறாரு. போய் அந்த ஓனர்கிட்ட போய் என்னன்னு கேட்கும் பொழுது சாவி எடுத்து கையில கொடுக்குறாரு. இத்தனை ஆண்டு காலம் நீங்க அந்த கம்பெனிக்காக உழைச்சிங்கல்ல, அதற்கான அன்பு பரிசாக நான் உங்களுக்கு இந்த வீட்டை தர்றேன்னு அவர் எந்த வீட்டை ஏனோ தானு கட்டினாரோ அந்த வீட்டினுடைய சாவியை தூக்கி அவர் கையில கொடுக்குறாரு. எப்படி இருக்கும் அவருடைய மனநிலை? சிந்தனை பண்ணி பாருங்க. எத்தனை பேருக்கு அழகான வீடை கட்டி கொடுத்திருப்பாரு. ஆனா தனக்கான வீட்டை அவர் எப்படி கட்டினாரு? ஏனோ தானு கட்டி. இப்ப போய் கம்பெனியில கேட்க முடியுமா? எவ்வளவு கை சேதம் பாருங்க. பெயிண்ட மாத்திக்கிறேன், டைல்ஸ் நல்ல டைல்ஸ் ஒட்டிக்கிறேன், வீட்டுடைய கண்ணாடி எல்லாம் மாத்திக்கிறேன், இப்ப போய் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. இவருடைய நிலைமை இப்ப நினைச்சு பார்த்தா நம்ம சிரிப்பா இருக்கும், காமெடியா இருக்கும். ஆனா உண்மையில நினைச்சு பாருங்க அவருடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும். இதை விட வறுமையில் நம்முடைய தொழுகை அப்படிதான் நம்ம வச்சிருக்கிறோம். ஏன்னா தானே ஏதோ வந்தோம், கடமைக்கு தொழுதோம் அப்படின்னு நம்ம அந்த தொழுகையை நம்ம இப்படிதான் தொழுதுகிட்டு இருக்கோம். இதே நிலைமை வறுமையில தான் நமக்கு வரும். அல்ல என்ன செய்வான், தூக்கி மூஞ்சல் வீசி எரிஞ்சிடும், நீயும் உன் தொழுகையில வச்சுக்கோ அப்படின்னு நல்லா திருப்பி கொடுத்துட்டானா நம்முடைய நிலைமை என்ன? இவர் பட்டதை விட மிகப்பெரிய ஒரு கை சேதத்தை மறுமையில் நாம் பெறக்கூடிய நிலைமை வரும். அப்ப நம்முடைய தொழுகை எப்படி இருக்கணும்? ஒவ்வொருத்தரும் சிந்தனை பண்ணிப்பாங்க, எப்படி வச்சிருக்கிறோம். அப்ப இந்த நிலைமை வர வேண்டாம் என்று சொன்னால் நம்முடைய தொழுகையில் என்ன செய்யணும்? கவனமாக, ரொம்ப நிதானமாக அல்லாவை நினைத்து இக்லாசோடு உல தூய்மையோடு அல்லாஹ் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற நினைப்போடு தொழுகும் பொழுதுதான் அந்த தொழுகை நம்முடைய வாழ்க்கைக்கும், நம்ம ஒரு மனிதனாக வாழ்வதற்கு, நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்திக் கொள்வதற்கு, தவறுகளிலிருந்து பாடம் கற்று திருந்துவதற்கு, நம்முடைய வாழ்க்கையை நேரான பாதை அமைத்துக் கொள்வதற்கு இந்த வணக்க வழிபாடாக இருக்கக்கூடிய தொழுகை என்பது உதவியாக இருக்கும். அப்ப அந்த கவனத்துல வச்சுக்கிட்டு தொழுகையில ரொம்ப கவனமாக நம்ம செயல்பட வேண்டும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம நினைக்கிறோம், ஏன் இந்த வணக்க வழிபாடு இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு சிரமம், இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும், இப்படி தொழுகணும், இந்த மாதிரி சாப்பிடணும், இந்த நேரத்துல இப்படி இருக்கணும், இவ்வளவு கட்டுப்பாடுகள் இருக்கு நம்ம நினைக்கிறோம். ஆனா இது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துவதற்காக அல்லாஹ்வால் தரப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம்.
ஏன்னா மனிதன் என்பது ரொம்ப பலவீனமானவன். அல்லாஹ் சொல்லி காட்டான், புலிகள் இன்சானும் லைஃபா, இந்த மனிதனை பலவீனமானதாக நான் படைத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் பல இடங்கள்ல சொல்லி காட்டுகிறாங்க, குல்லுபனி ஆதமும் யுகத்தீகே பி வல்லைலி வன்னஹார். ஆதமனுடைய மகன் இரவிலும் பகலிலும் தவறு செய்யக்கூடிய இயல்புடையவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி காட்டாங்க. அப்ப நம்ம ரொம்ப பலவீனம், அதனால தவறின் பக்கம் சீக்கிரம் போயிடுவோம். ஒரு அருவி எப்படி தண்ணி விழுகுதோ அந்த வேகத்துல நம்ம என்ன செய்யறோம், தவறின் பால் போய் விழுந்துரும். அதிலிருந்து தடுக்கக்கூடிய ஆற்றலை எது தரும்னா இந்த தொழுகை தான் தரும். ஏன்னா அல்லாஹ்வுடைய நோக்கம் என்னன்னா, இந்த மனித படைப்பை படைச்சது தவறு செய்யணும், மீண்டு வரணும். அல்லாஹ்வுடைய தண்டனைகளை, அவனுடைய போதனைகளை, தூதருடைய போதனைகள் எல்லாம் நினைவூட்டப்படும் பொழுது அந்த தவறிலிருந்து மீண்டு அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டு அதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் அல்லாஹ்வுடைய விருப்பம். மலக்குமார்கள் அதான் கேட்கிறாங்க, ஏன் இந்த மனித படைப்பை படைக்கிற? இவன் பாவம் செய்யக்கூடியவனா இருக்கிறான், இவன் ஒருத்தர் சண்டையிடக்கூடியவனாக இருக்கிறான், அவனை ஏன் நீ படைக்கிற? நாங்க தான் உனக்கு தொழுதுகிட்டு இருக்கிறோமே, துவா செஞ்சுட்டு இருக்கிறோமே, துதிபாடி கொண்டு இருக்கிறோமே, திக்ரு செஞ்சுட்டு இருக்கோமே, இந்த மனுஷனை ஏன் படைக்கிற? அல்லாஹ் சொல்லிக்கிறான், அல்லாஹ்வுடைய நோக்கம் என்ன? மனுஷன் ஏற்கனவே ஒரு படைப்பு இருக்கு, தவறு செய்யாத படைப்பு. மனுஷன் அப்படி படைக்க அல்லாஹ் விரும்பல. அவன் பாவம் செய்யணும், அதுல இருந்து மீண்டு வரணும், அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கணும், அந்த பாவத்திலே மூழ்கி விடக் கூடாது. இதான் அல்லாஹ்வுடைய திட்டமிடல். இது ஒரு பக்கம் இருந்தாலும் பெரும்பாலும் மனிதனை பாவத்தில் விழுவதற்கு யாரு காரணமா இருக்காங்க? சைத்தான் தான் காரணமா இருக்கான். சைத்தானும் நமக்கு தானே போட்டி. அவனை வென்று வெற்றி பெற்று மறுமையில் நம்ம பரிசை பெற வேண்டும். அதற்கு தடையா இருக்கக்கூடிய அவன் தான். எல்லா பாம்புலையும் நமக்கு அழகாக காட்டுறது யாரு? அவன் தான் காட்டுறான். அவனுடைய ஆற்றல் என்பது, அவனுடைய வல்லமை என்பது அதிகம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இந்த உலகத்திலே அதிகமாக அறிவு கொடுக்கப்பட்டவங்க அவங்க தான். அவர்கள் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றினானா இல்லையா? ஆசை வார்த்தைகளை கூறி அவர்களுக்கு பல்வேறு தரப்பட்ட விஷயங்களை எடுத்து சொல்லி, இதனால தான் அல்லாஹ் அவனை இந்த விஷயம்லாம் தடுத்திருக்கிறான் என்று சில காரியங்களை கூறி ஆசை வார்த்தை காட்டி அவன் என்ன செய்யறாங்க? அல்லாஹ் தடுத்த காரியத்தை செய்ய வச்சான். அதன் காரணமாக அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகி அவங்க சோனத்தை விட்டு இந்த பூமிக்கு வந்துட்டாங்க. அப்ப எப்படி அவ்வளவு அறிவு கொடுக்கப்பட்ட அவர்களையே அவன் அழகாக எடுத்துட்டான்னா நம்ம ஏமாத்திரம். சிந்தனை பண்ணி பாருங்க, அவனுடைய ஆற்றலையும் நம்முடைய ஆற்றலையும் அனுபவத்தையும் ஒப்பிட்டு பார்த்தா ரொம்ப ரொம்ப குறைவு. நம்முடைய அனுபவம் என்ன? 20 ஆண்டுகள், 30 ஆண்டுகள், 40 ஆண்டுகள், அதிகபட்சம் 125 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க இந்த உலகத்துல. அப்ப அவ்வளவுதான் நம்முடைய அனுபவம். ஆனா அவனுடைய அனுபவம் என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களில் ஆரம்பித்து இந்த உலகம் அழிக்கப்படும் காலம் வரை ஒவ்வொரு மனிதரையும் கெடுத்து 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 பழக்கப்பட்டவனாக வருகிறான். அப்ப அவன்கிட்ட நம்ம மோதி ஜெயிக்கணும்னா நம்மளால இயலாது. அதற்கான ஆயுதமாகத்தான், அவனிடத்து நம்மை பாதுகாக்கக்கூடிய கேடயமாகத்தான் இந்த வணக்க வழிபாடுகளை இறைவன் நமக்கு தந்து இருக்கின்றான். அப்ப சிந்திக்கணும், அவனை எடுத்து ஜெயிக்கணும்னா இந்த வணக்க முறைகளை தான் சரியாக இருக்கணும். அப்பதான் தீமையின் பக்கம் நம்ம செய்ய மாட்டோம், பாவத்தின் பக்கம் நம்ம செல்ல மாட்டோம். அதுக்கு கவனமாக இருக்கணும். இன்னும் சொல்ல போனா, மறுமையில தீர்ப்புகள் எல்லாம் வழங்கப்பட்டு சைத்தான நரகத்தினுடைய வாசலை கட்டி போட்டிருக்காங்க. நரகவாசிகள்லாம் நரகத்தை நோக்கி போவாங்க. அப்ப சைத்தானை பார்த்து அவங்க திட்டுவாங்க, இந்த அயோக்கிய பெயரால் தான், இந்த வீணான் போனவனால தான் நாங்க எல்லாம் கெட்டு போயிட்டோம், இவனாலதான் நாங்க பாவம் செஞ்சோம்னு எல்லா மக்களும் அந்த சைத்தானை திட்டுவாங்க. திட்டும் பொழுது சைத்தான் சொல்லுவாங்க, என்ன ஏன் திட்டுறீங்க? உங்கள் மீது எனக்கு என்ன அதிகாரம் இருந்துச்சு? எந்த அதிகாரமும் எனக்கு இருந்துச்சா? நான் தவறி பக்கம் அழைச்சா உடனே நீங்க வந்துருவீங்களா? அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்? உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கான், அது உண்மையான வாக்குறுதி. நான் கொடுத்த வாக்குறுதி பொய்யான வாக்குறுதி. நீங்க ஏன் நான் கொடுத்த வாக்குறுதியை நம்பி வந்தீங்க? உங்களை நீங்களே திட்டிக்கீங்க அப்படின்னு சொல்லி அவன் என்ன செஞ்சிருவான்? விலக்கி கொள்வோம். அப்போ ஒருத்தன் கூப்பிடுறான்னா எந்த அளவுக்கு கூப்பிட்டுருப்பான்? இன்னைக்கு புறம் பேசக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்கு. புறம் பேசுறது எப்படி? தன்னுடைய சகோதரனுடைய மாமிசத்தை தின்பது போல். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏகத்துவவாதிகளாக இருக்கக்கூடிய நானாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், எப்படி அந்த புறத்துல மூழ்கி இருக்கும், எவ்வளவு சுவையாக அந்த சகோதரனுடைய மாமிசத்தை புசிக்கிறோம். ரொம்ப அழகா இருக்கு. அவனை பத்தி புறம் பேசும் பொழுது இனிப்பா இருக்கு, தித்திப்பா இருக்கு. அப்படியே மகிழ்வோடு சிரிப்போடு சகோதரனை பற்றி அந்த அளவுக்கு பேசுறோமே. இது காரணம் என்ன? அவன் தான் நம்மளுக்கு அழகா காட்டுறான். அது பேசும் பொழுது ஒரு பயம் வர மாட்டேங்குது, அச்சம் வர மாட்டேங்குது. அதை பற்றிய தண்டனைகளை பற்றி சிந்திக்க மாட்டேங்கிறோம். எவ்வளவு பெரிய தண்டனை! புறப்பேசுவதற்கான தண்டனை மறுமையில் நகர்கள் செம்புகளாலான நரகங்கள் என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். அதனால் உடல் முழுக்க கீறி கொள்வான். என்னைக்காவது சிந்திச்சு பார்த்துக்குமா? அதிகமாக குர்ஆனை நாங்கள் பின்பற்றுகின்றோம், சுன்னாவை உயிரோட்டுகின்றோம் என்று பேசக்கூடிய ஏகத்துவவாதிகளால் நம்மிடத்திலேதான் இந்த பண்பு அதிகமாக இருக்கிறது. நம்ம தான் மிக மோசமாக நடக்கிறோம். மற்ற மக்களிடம் கூட இந்த பண்பு இல்லை. அந்த அளவுக்கு நடக்கிறோம்னா இந்த ருசியை தரது யாரு? சைத்தான் தான். அதை அழகாக்கி காட்டுறான்.
பொய் பேசுவது, அவதூறு பேசுவது, அந்த அளவுக்கு நம்ம மூழ்கி போய் கிடக்கிறது காரணமே அவன் தான். அதே போல செல்போனை பாருங்க, ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு தூங்கிடுவோம் அப்படின்னு கையில எடுப்போம். மணி 10:30 ஆகும், 11:30 ஆகும், 12 ஆகும், 1 ஆகும், 2 ஆகும், 3 மணிக்கு தூங்கிடுவோம். பஞ்சம் இருக்காது. 3 மணிக்கு தகஜத்தினுடைய நேரம் எந்திரிச்சு தொழுதா மிகப்பெரிய நன்மை இருக்கு. அடுத்து பஞ்சர் கடமையான தொழுகை, அதை பற்றி கேள்வி இருக்கிறது. எந்த சிந்தனையும் இல்லாமல் அந்த செல்போனிலே மூழ்கி, உலக இன்பங்களிலே மூழ்கி பல்வேறு தவறுகளுக்கு நம்ம ஆளாகிறோம்னா அதுக்கு காரணம் யாரு என்று சொன்னால் இந்த சைத்தானுடைய தீட்டுதல் தான். அவ்வளவு அழகாக நம்ம கூட்டிட்டு போறோம். வா, நல்ல படம், 2 மணி நேரம் சூப்பரா இருக்கும், காமெடியான படம், ஜாலியா இருக்கும், இந்த டைரக்டர் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு, அழகா இருக்கும், நம்மளை கூட்டு போயிடும். தொழுகையை மறந்துடும், திக்ருகளை மறந்துடும், அல்லாஹ்வுடைய நினைவுகளை மறந்துடும். ஒரு நல்ல வீடு கட்டணுமா, வட்டிக்கு வாங்கி கட்டு. இந்த காலத்துல எல்லாம் அதை போய் பார்த்துருக்கவா, ஒரு இஎம்ஐ போட்டு தரேன், புது செல்போனை வாங்கு, ஆப்பிள் 15, ஆப்பிள் 17, இப்படி எதையாவது ஒண்ணு வாங்கிக்கிறோம் என்று சொல்லி வட்டியின் பக்கம் தள்ளக்கூடிய காட்சிகளை பார்க்கணும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்துடைய இன்பத்திலே முழுதாக மூழ்கி போவதற்கு அந்த சைத்தான் காரணமாக இருக்கிறோம். அப்ப இவனிடத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த தொழுகை தான் அவனிடத்திலிருந்து நம்மை பாதுகாக்கும். இன்னைக்கு எவ்வளவு ஆபாச படங்கள், ஆபாச அழைப்புகள், அதை கட் செய்வதற்கான ஆற்றலை தரக்கூடியது எது என்று சொன்னால் இந்த தொழுகை தான், இந்த வணக்க வழிபாடுகள் தான். அப்ப இதுல நம்ம அதிகமாக கவனத்தை செலுத்தினால் மட்டும்தான் நம்ம பாவத்தின் பக்கம் செல்ல மாட்டோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைகளை எல்லாம் முழுமையாக நிறைவேற்றுவோம் என்பதையெல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். இன்னும் சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் 2ஆம் முறையிலே பார்ப்போம். புகழ்ச்சி நம்ம எல்லாம் அடுத்த ஏக இறைவனுக்கு என்று போற்றிக் கொண்டோம்னால 2ஆம் முறையை ஆரம்பிச்சு. அப்ப இந்த சைத்தானுக்கு பாதுகாப்பை தரக்கூடியது, பாவத்திலிருந்து பாதுகாப்பை தரக்கூடியதாக இந்த தொழுகை இருக்கு. வேற நன்மை இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அவசரமான உலகம் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. இந்த உலகத்துல ஒரு சின்ன பையனை கூட்டாலும் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கு, ஒரே என்னமோ இருக்கு. எதுவுமே பிரச்சனை இல்லை. என்னப்பா பிரச்சனை? வீட்டுல பிரச்சனையா? இல்ல. மனைவி சண்டை போட்டாங்களா? இல்ல. பொருளாதார பிரச்சனையா? கிடையாது. என்னப்பா பிரச்சனை? எதுவுமே இல்லைங்க, ஆனா ஏதோ மாதிரி இருக்கு, என்னமோ மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எல்லார்கிட்டையும் சின்ன வயதுல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் இந்த மன அழுத்தம் என்பது ஒவ்வொருத்தரையா இருக்கு. ஆனா என்னன்னு அவனுக்கு சொல்ல தெரியல. அப்ப இந்த மன அழுத்தத்தை போகக்கூடியதாக இது இருக்கு, தொழுகைதான் இருக்கு. வர்றோம் 2 ரத்தம், என்ன பிரச்சனையா இருக்கட்டுமே, முதலாளிக்கு தீர்ப்பாரு, வீட்டுல சண்டையா இருக்கும், மகன் வந்து தருதலையா இருந்திருப்பான், மகனால பிரச்சனையா இருக்கும், மகளால பிரச்சனை, என்ன பிரச்சனையா இருக்கட்டும், நேர பள்ளிக்கு வர்றோம், உழு செய்யறோம், உழு செஞ்சு வந்து நின்று ஏவா அல்லாஹ்வை கேட்கிறோம், தொழுகிறோம், அல்லாஹ்ட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறோம். அந்த உள்ளம் எப்படி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க, முயற்சி பண்ணி பாருங்க. இது வந்து உணர முடியும், உணரத்தான் முடியும், சொன்னா புரியாது. அதை உணர்ந்து பார்க்கும் பொழுது இந்த தொழுகை எவ்வளவு பெரிய மன அமைதியை தருவோம் அப்படின்னு நமக்கு புரியும். இந்த உலகத்துல எத்தனையோ ஆஸ்பத்திரி இன்னைக்கு அதிகமாயிடுச்சு மன அழுத்தத்திற்காக. டாக்டர் சொல்றாரு, என்ன டாக்டர் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, மாத்திரை மருந்து எதுவும் நீங்க போட தேவையில்லை, ஏன் திரும்ப வரீங்க? இல்ல ஏதோ பண்ற மாதிரி இருக்கு, எப்படியோ இருக்கு. என்ன காரணம்னா அவன்கிட்ட மன அமைதி இல்லை. மாத்திரை மருந்தெல்லாம் எதுக்குன்னா உடலுக்கு இல்ல, மனசுக்கு தான். எல்லாமே மனதிற்கு தான். மனது சரியாக இருந்துட்டாலே உடல் சரியாக செயல்படும், சிறப்பாக செயல்படும். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்கல்ல, உடம்பிலே ஒரு தசை துண்டு இருக்கு, ஒரு சதை துண்டு இருக்கிறது, அது சீர்பெற்று விட்டால் அனைத்தும் சீராகிவிடும், அது சீர்கெட்டு விட்டால் அனைத்தும் சீர்கெட்டு விடுங்கிறாங்க. அப்ப இந்த ஆற்றலை, இந்த வல்லமையை நமக்கு தரக்கூடியது எது? தொழுகை தானே. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல அவங்களுக்கு முறையான உணவு இருந்துச்சா? 3 மாத காலம் அவங்க வீட்டுல அடுப்பு எரியல, வெறுமனே தண்ணியும் பேரிச்சம்பழம். நபி தோழருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? மிகப்பெரிய வசதியோடு வாழ்ந்த நபி தோழர்களுக்கு கஃன் துணி இல்லை. அப்ப இப்படிதான் உணவு இல்ல, உடை இல்ல, ஒரே ஆடையை 10 ஆண்டுகள் பெருநாளுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் போட்டாங்கிற செய்தியை பார்க்க முடியுது. கிளிதலான ஆடைகளை நபி தோழர்கள் வச்சிருந்தாங்கன்னு பார்க்க முடியுது. அப்ப இந்த அளவுக்கு இருக்காங்க. அப்ப ஆடையில பிரச்சனை, உணவுல பிரச்சனை, இருப்பிடம், அல்லாஹ்வுடைய தூதருடைய இருப்பிடம் எவ்வளவு? ஒரு 10க்கு 10 சின்ன ரூம், தொழுக கூட இடம் இல்ல. தொழுகையில வந்து சஜ்தா வைக்கணும்னா ஆயிஷா ரலியல்லாஹு காலம் மடக்கணும், அப்பதான் தொழ முடியும். நம்முடைய பாத்ரூம் கூட இன்னைக்கு பெருசு, அந்த அளவுக்கு கூட அல்லாஹ்வுடைய தூதருடைய வீடு இல்ல. இவ்வளவு பிரச்சனைகள். அவங்களுக்கான பிரச்சனைகளை பாருங்க. காலையில எழுந்தாங்கன்னா தஹஜ்ஜுத் தொழுது ஃபஜ்ருடைய தொழுகை நிறைவேற்றி விட்டு கனவுகளுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. எல்லா நபித்தோர்களையும் அழைத்து ஒவ்வொரு கனவுகளுக்கும் விளக்கம் கொடுப்பாங்க.
அதன் பிறகு வரக்கூடிய குடும்ப பஞ்சாயத்துகளுக்கு பார்க்கணும். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் 19 போர்கள்ல நேரடியாக கலந்து விடுறாங்க. கலந்து கொள்ளாத பல போர்களுக்கான வியூகங்களை வகுத்து கொடுத்திருக்காங்க. இவ்வளவு வேலையும் பார்த்துட்டு வீட்டுக்கு போய் அவங்களுடைய மனைமார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்லாம் செஞ்சு கொடுத்திருக்காங்க. இவ்வளவு வேலையும் பார்க்கறாங்க, இவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஏதாவது ஒரு ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய தூதர் கண்ணீர் வடித்தார்கள், கவலைப்பட்டார்கள், வருத்தப்பட்டார்கள் என்ற ஒரு செய்தியை காட்ட முடியுமா? நபி தோழர்களை காட்ட முடியுமா? கிடையாது. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, தொழுகையில் கண் குளிர்ச்சி இருக்கிறது, தொழுகையில மன அமைதி இருக்கிறது. இந்த தொழுகை தான் அவ்வளவு பிரச்சனையும் இலகுவாக அவர்கள் அணுகுவதற்கு உறுதுணையாக இருந்தது என்று சொன்னால் அந்த தொழுகை தான் உங்களுக்கு காரணமாக இருந்துச்சு. அந்த தொழுகை நம்மகிட்ட இல்லாததுனாலதான் நமக்கு மன அழுத்தம் கூடி போகுது. ஒரு பிரச்சனையை சந்திக்க நமக்கு முடியல, ஏதாவது ஒரு சின்ன வியாதி இருந்துச்சா செத்துருவோமோ, இறந்துருவோமோ, அதே மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு சக மனிதர்கள்ட்ட சரியா பழகாம இன்னும் பிறகிட்ட கோவப்படுறோம், மனைவி கிட்ட கோவப்படுறோம், உறவுகள் சீர்கெட்டு போகுது, எல்லாமே சீர்கெட்டு போகுது. என்ன காரணம்? அந்த மன அழுத்தம். இந்த மன அழுத்தம் நீங்கக்கூடிய இடம் எது? பள்ளிவாசல் தானே, அந்த தொழுகை தானே. அந்த தொழுகையை முறையாக சரியாக கடைபிடிக்கிறோமா? அந்த வணக்க வழிபாட்டை நம் கையிலே முறையாக எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நம் வாழ்க்கை சீராக போயிடும். அவங்க வாழ்க்கையில எதுவுமே இல்லை. பள்ளிவாசல் எப்படிங்க இருந்துச்சு? சேரும் சகதியமா இருந்துச்சு. மழை பெஞ்சிட்டுனா உள்ள ஒழுகும், அதுலதான் சுஜூது பண்ணுவாங்க. சுஜூது பண்ணிட்டு பார்த்தா அந்த நெத்தியில சேர் ஒட்டி இருக்குமா, இப்படி இருந்துச்சு. நம்ம பள்ளிவாசல் எப்படி இருக்கு? நல்ல டைல்ஸு, ஃபேனு, அந்த வெப்பமே இருக்கக்கூடாது. இன்னும் பல பள்ளிவாசல்கள் ஏசிகள் எல்லாம் மாட்டி என்ன செய்யறாங்க? சுகமா இருக்கணும், சுகபோகமா வசதியோடு வந்து தொழுவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் இருக்கிறது. ஆனா தொழுகைக்கு ஆளை காணணும். பல கோடி ரூபா போட்டு பள்ளிவாசல் கட்டிக்கிட்டு இருக்கோம், தொழுவதற்கு வருவாங்க ஆளு? சிந்தனை பண்ணி பாருங்க, யோசனை பண்ணி பாருங்க, எத்தனை பேர் இருக்கிறோம்? அப்ப எப்படி நம்ம பிரச்சனை தீரும்? எப்படி பாவங்கள்ல இருந்து நம்ம விலக முடியும்? அன்பிற்குரிய சிந்தனை பண்ணி பாருங்க. வணக்க வழிபாடு என்பது நம்மை சிரமப்படுத்துவதற்காக அல்ல, நம்மளை கஷ்டப்படுத்துவதற்காக அல்ல, நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துவதற்காக. நாம் மனிதனாக நல்ல மனதோடு நல்ல உள்ளத்தோடு இந்த வாழ்க்கையை எதிர்நோக்கணும், மறுமையில் வெற்றி பெறணும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த வணக்க வழிபாடுகளை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறான். அந்த வணக்க வழிபாட்டினால் உலகத்திலும் நன்மை கிடைக்கும், மறுமையிலும் நன்மை கிடைக்கும். அப்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நன்மைகள், பல நன்மைகள் இருக்கு. எல்லாம் சிந்தனை பண்ணி பார்க்கணும். நம்ம யோசிக்கிறதே இல்லை. அல்லாஹ் கொடுக்கறத பத்தி சிந்திக்க மாட்டேங்கிறோம். எதை கொடுக்கலையோ அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம். அப்ப இதெல்லாம் கையில் எடுத்தோம் என்று சொன்னால் நம் பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு இலகுவாக இருக்கும். ஆயிஷா ஃபாத்திமா ரலியல்லாஹு வர்றாங்க, தன்னுடைய தந்தையை பார்க்க வர்றாங்க. எதற்காக வர்றாங்கன்னா, அவங்க வீட்டுல திருகை இருக்கும். அந்த திருகையில கோதுமை இதெல்லாம் அரைச்சு அவர்களுடைய கைகள் வேலை பார்த்து காய்ச்சி போயிடுச்சு. அப்ப அலி ரலியல்லாஹு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு போர் நடந்து முடிஞ்சிருக்கு, அந்த போருடைய கனிமத்து பொருட்கள், அதே போல அந்த போர்ல இருக்கக்கூடிய அடிமைகளை நிறைய பேருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கொடுக்குறாங்க. நீங்க போய் சில அடிமைகளை கேளுங்க, உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த அடிமைகளை வாங்கிட்டு வந்து இந்த வேலைகளுக்கு அவங்களை பயன்படுத்தி கொள்ளுங்க என்று சொல்றாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு போய் பாக்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு செய்தியை சொல்லிட்டு வர்றாங்க. வந்தவொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் நேரா ஃபாத்திமா ரலியல்லாஹு பார்க்க வர்றாங்க. என்ன பிரச்சனை அப்படிங்கும் பொழுது இதெல்லாம் சொல்றாங்க. சொல்லும் பொழுது இதை விட சிறந்த தீர்வு உங்க தரட்டா அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. என்ன தந்தையே என்று கேட்கும் பொழுது, நீ இரவு படுக்க செல்லும் பொழுது சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், இதையெல்லாம் 33 வாட்டிகள் ஓதிடு. அல்லாஹு அக்பரை சேர்த்து 34வது முறையாக ஓதிக்கொள் என்று சொல்றாங்க. இப்படி இந்த திக்ர ஓதுறதுனால அங்க ஏதாவது மேஜிக் நடக்குமா? திருவையில அந்த கோதுமையெல்லாம் தானா அரைக்கப்படுமா? அவர்களுடைய வேலையெல்லாம் தானா நடக்குமா? அப்படி எதுவும் நடக்காது. அவர்கள் இருக்கக்கூடிய சிரமங்களை சகிக்க கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை எதுக்கணும்? இந்த அல்லாஹ்வுடைய நினைவாக இருக்கக்கூடிய திக்ர்கள் தரும். அந்த திக்ரை தான் அவங்க என்ன செய்யறாங்க? தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்தார்கள். அப்ப பாருங்க, இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய நம்முடைய பெண்ணுகிட்ட அப்படி சொன்னா என்ன செய்யணும்? ஏன் பெத்த நீ தானே வாங்கி கொடுக்கணும், எனக்கு வாஷிங் மிஷின் வாங்கி கொடு, ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடு, ஏசி வாங்கி கொடு, எனக்கு கஷ்டமா இருக்கு, நம்ம சிரமப்படுத்துவார்கள். அவங்க என்ன செய்யறாங்க? புரிஞ்சுக்கிறாங்க. இதுதான் நமக்கான மருந்து என்று சொல்லி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அதை கடைபிடித்தார்கள் என்று சொன்னா எப்பேற்பட்டவர்கள் சிந்தனை முடிப்பார். இதுதான். ஏன்னா இன்னும் சைத்தானுடைய வேலை என்னன்னா, அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு நம்மளை மறக்கடிச்சிருவோம்.
மறக்கடிச்சாதான் நம்ம பாவத்தின் பக்கம் விழுவோம். அதை அல்லாஹ்வை நினைவூட்டக்கூடியதாக 5 வேளை தொழுகையும் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறான். அந்த தொழுகை தான் நம்முடைய மானக்கேடான வெட்கக்கேடான விஷயங்களில் இருந்து பாதுகாக்கும். அந்த உபரியான தொழுகையில் எல்லாம் அல்லாஹ்வுடைய நேசத்தின் நெருக்கத்தையும் பெற்றுத்தரும். இந்த வணக்க வழிபாடுகளை முறையாக செய்து மறுமையில் சுனத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஆக்கி அருள் புரிய வேண்டும் என பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا